Combinations. Combinationsனா என்ன? The process of selecting objects is called combinations. 3 டென்னிஸ் பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்க, எக்ஸ் ஒய் அண்ட் இசட்னு. இதில் 2 பேரை மட்டும் எடுக்கணும். 2 பேரை மட்டும் ஒரு டீமுக்கு செலக்ட் பண்ணணும். இப்போ யார் 2 பேரை செலக்ட் பண்ணுவோம்? அந்த செலக்டிங் ப்ராசஸ், அதுக்கு பேர் தான் காம்பினேஷன்ஸ். இப்போ எக்ஸ் ஒய்யை சூஸ் பண்ணலாம், இல்லை ஒய் இசட்டை சூஸ் பண்ணலாம், இல்லை இசட் எக்ஸை சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இது ஒரு டீமு, இது ஒரு டீமு, இது ஒரு டீமு. இப்போ எத்தனை டீம் நமக்கு கிடச்சிருக்கு? 3 டீம்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்படி செலக்ட் பண்ணுற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன? காம்பினேஷன்ஸ். ஓகே, இப்போ டோட்டலாக 3 பர்சன்ஸ் இருக்காங்க, அதில் 2 பர்சன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ பெர்முட்டேஷன்னா பீன்ற லெட்டர் யூஸ் பண்ணோம்ல, இப்போ காம்பினேஷன்ஸ்க்கு சின்ற லெட்டர் யூஸ் பண்ணணும். இப்போ இதே எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராசஸ் ஆஃப் செலக்டிங் 2 பர்சன்ஸ் ஃப்ரம் 3 பர்சன்ஸ் அப்படின்னா அது எப்படி எழுதுறது? ஃபார்முலா NCR. என்னன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், ஆர்னா டேக்கன் அட் எ டைம். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் டேக்கன் அட் எ டைம், நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் டேக்கன் அட் எ டைம், அதுதான் ஆர். ஓகே, சரி இங்கே 3 பேரில் 2 பேரை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்னென்னு எழுதணும்? 3C2 அப்படின்னு எழுதணும். 3 பர்சன்ஸில் 2 பர்சன்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம், அதுதான். ஸோ செலக்டிங் அப்படின்றது தான் காம்பினேஷன். ஓகேவா? இப்போ NCRக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்கிறேன். NCR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல் இன்டூ r ஃபேக்டோரியல். நமக்கு பெர்முட்டேஷனுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம்? NPRக்கு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு பார்த்தோம். ஸோ ரிலேட்டடாக இருக்கா கொஞ்சம், ஆனால் எக்ஸ்ட்ரா இங்கே ஆர் ஃபேக்டோரியல் மட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பெர்முட்டேஷனையும் காம்பினேஷனையும் ரிலேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். NPR ஈக்குவல் டு NCR இன்டூ ஆர் ஃபேக்டோரியல். இப்போ இந்த ஆர் ஃபேக்டோரியல் டினாமினேட்டரில் இல்லைன்னா இது ரெண்டும் ஒன்று தானே. அப்போ டினாமினேட்டரில் ஆர் ஃபேக்டோரியலை கேன்சல் பண்ணணும்னா மேலே நியூமரேட்டரோட ஆர் ஃபேக்டோரியலை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் ஆர் ஃபேக்டோரியல் கேன்சல் அவுட் ஆகிட்டு n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே ஃபார்முலாவில் NPR ஈக்குவல் டு NCR இன்டூ ஆர் ஃபேக்டோரியல்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் பெர்முட்டேஷனுக்கும் காம்பினேஷனுக்கும் உள்ள ரிலேஷன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து இது எப்போ ட்ரூவாக இருக்கும் அப்படின்னா 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n. ஆறு 0வை விட பெரிய நம்பராக இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தால் தான் இது ட்ரூ. ஓகே, வேறு ஃபார்முலாஸ்லாம் என்னென்னன்றதை பார்க்கலாம். காம்பினேஷன் ஃபார்முலாஸில் ஆருக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் போட்டால் என்ன வருது, அதாவது NCNன்னா என்ன, NC0ன்னா என்ன, அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக காம்பினேஷன் ஃபார்முலா NCR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்டூ ஆர் ஃபேக்டோரியல் தானே. இதில் ஆருக்கு பதில் n போடுறேன். இஃப் ஆர் ஈக்குவல் டு n, அப்போ இது என்ன ஆகும்? இந்த NCRன்றது NCN ஆகிடும். அப்போது n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் n ஃபேக்டோரியல் இன்டூ n ஃபேக்டோரியல் இருக்கும். ஸோ n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 0 ஃபேக்டோரியல் இன்டூ n ஃபேக்டோரியல்னு ஆகும். 0 ஃபேக்டோரியல்னா என்ன? 1. ஸோ 1 இன்டூ n ஃபேக்டோரியல்னா n ஃபேக்டோரியல். n ஃபேக்டோரியல் கேன்சல் அவுட் ஆகிட்டு 1ன்னு கிடைக்கும். ஸோ n ஈக்குவல் ஆர் ஈக்குவல் டு n எடுத்தோம்னா NCN ஈக்குவல் டு 1. ஸோ NCN ஈக்குவல் டு 1. இது ஒரு ஃபார்முலா. இப்போ நீங்களே 3C3ன்னு எடுக்கிறீங்கன்னு வச்சிங்க, அது 1. புரியுதா? இது ஃபார்முலா. இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ ஆருக்கு 0 போடுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஃபார்முலா என்ன ஆகிடும்? NC0ன்னு ஆகிடும். அப்போ n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் 0 ஃபேக்டோரியல் இன்டூ 0 ஃபேக்டோரியல். ஓகேவா? இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், ஆருக்கு பதில் 0ன்னுட்டு இதில். அப்போது n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் 0னா n ஃபேக்டோரியல், 0 ஃபேக்டோரியல்னா 1. சரியா? ஸோ n ஃபேக்டோரியல் இன்டூ பை n ஃபேக்டோரியல்னா 1. ஸோ NC0 ஈக்குவல் டு 1. இதுவும் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். NCNன்னா 1, NC0ன்னா
1. இதெல்லாம் ப்ராப்ளம் சால்விங்கில் தேவைப்படும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இன்னும் ஒன்று, NC n மைனஸ் ஆர் ஈக்குவல் டு NCR. இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா, இது தெரிஞ்சிருக்கணும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு தேவை. இதை எப்படி கொண்டு வந்திருப்பாங்க? NC n மைனஸ் ஆர். இப்போ இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆருக்கு பதில் n மைனஸ் ஆர்னு இருக்குது. அப்போ n ஃபேக்டோரியல் டிவைடட் பை இந்த n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் எழுதணும்ல. அப்போ n மைனஸ் இது மொத்தமாக ஆர், அப்போ n மைனஸ் ஆர். ஓகே, ஃபேக்டோரியல் இன்ட்டு இந்த ஆர் ஃபேக்டோரியல். ஆருக்கு பதிலாக இங்கே n மைனஸ் ஆர் இருக்குது. ஸோ n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு வரும். ஓகேவா, ஸோ இப்போ கேன்சல் பண்ணி பார்க்கலாம். இப்போ டினாமினேட்டரில் n மைனஸ் n ப்ளஸ் ஆர்னு இருக்கும். எப்படி? இப்படி இருக்கும், ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு இருக்கும். அப்போ n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n கேன்சல் அவுட் ஆகிட்டு ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு இருக்கும். இதே தானே இங்கே NCRம். ஓகே, அதனால தான் NC n மைனஸ் ஆர்னா NCR. இப்போ அதான் இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். NC n மைனஸ் ஆர் ஈக்குவல் டு NCRன்னு கிடச்சிருக்கு. சரியா, எப்படி இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணாங்கன்னு புரியுதா? இன்னும் ஒன்று தான் இருக்குது, NCA ஈக்குவல் டு NCB. இதுவும் ப்ராப்ளம் சால்விங்க்கு தேவைப்படும், தெரிஞ்சுக்கோங்க. NCA ஈக்குவல் டு NCB எப்படி இருக்கும் அப்படின்னா A ஈக்குவல் டு பின்னு இருக்கும். இல்லை அப்படின்னா A ஈக்குவல் டு n மைனஸ் பி. அப்போ இதுலேருந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? A ப்ளஸ் பி ஈக்குவல் டு n. ஓகேவா, இதுதான் ஃபார்முலா, NCA ஈக்குவல் டு NCB. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே இப்போ நான் ஸ்கொயர் போட்டு வச்சுருக்கேன்ல, அந்த ஸ்கொயர் போட்டு வச்சது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எக்ஸசைஸ்க்கு இது கட்டாயம் தேவைப்படும். எக்ஸாம்பிள்ஸ்க்கு போகலாமா?